நான் சேகரனே சாரே கேட்டேன், ஐயா இது நகைச்சுவை மன்றமாச்சே, நான் பலமுறை வந்திருக்கேன், அவர்கள் எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்குமே, நான் கருத்தரங்கமாக அதை மாற்றிட்டா சிக்கலாயிடுமேன்னு. இல்லை இல்லை, நீங்கள் கருத்தாக பேசினா கூட அந்த நகைச்சுவையாக தான் இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா இன்றைக்கு நம்ம காலம் அப்படி இருக்குது. நாமெல்லாம் வந்து சின்ன வயசில் நாங்களாம் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் அனந்தபுரம் என்ற ஒரு ஊர், கிராமத்தை சூழல் அழகான ஊர். அங்கே தான் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து, சொல்லப்போனால் எங்கள் ஊரில் பாஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் நான் தான்ற ஒரு பெரிய வெற்றியோடு வெளியில் புறப்பட்டு வந்தவன். அப்படிலாம் இருந்த ஒரு அழகான ஊரில் நம்ம விளையாடின விளையாட்டு, இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணை காலையிலே எடுத்து தேங்காய் திருவி போட்ட ஓட்டிலே அடைத்து இட்லி வடிவத்தில் அதை கொண்டு வந்து தழைகளையெல்லாம் பறித்து கீரை பக்கத்தில் வைப்பதாக ஒரு விளையாட்டையெல்லாம் மேற்கொண்டு விளையாடிய விளையாட்டுகளெல்லாம் இன்றைக்கு கற்பனை உலகத்திற்கு கூட எட்டாத தூரத்துக்கு சென்றுவிட்ட ஒரு அவலத்தில் இன்றைக்கு இளைய குழந்தைகள் இருக்கிறார்கள். பொன்வண்டை பிடிக்கிறது, பட்டாம்பூச்சிக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓடுறது இல்லையா, இந்த இன்னும் கூட போனால் இந்த தும்பியை தலைகீழாக பிடிச்சி அது ஒரு பார்க்கிற ஒரு அதிசய விளையாட்டு. அதெல்லாம் நான் ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெண் பிள்ளைகள்லாம் மணல் வீடு கட்டும். இந்த ஆம்பளை பசங்கள்லாம் ஓரமாக நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருந்து எல்லாம் கட்டி முடிச்சதும் ஒயின்னு ஒரு சவுண்டு கொடுத்து மிதிச்சுட்டு ஓடுவான் பாருங்க. அது குடும்ப சண்டை, தெரு சண்டையவே மாறிடும். அது சாதாரண வீட்டுக்கு இல்லையா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கள்ளங்கபடம் இல்லாத விளையாடின விளையாட்டு. இங்கெல்லாம் 10 சதுரத்தில் வீடை கட்டிட்டு சுற்றி சுற்றி வரான். எதுக்கடான்றேன், என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டான், இடம் தான் எவன் தெரிலன்னா இல்லையா. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் தர்மம் இருந்தது, அற சிந்தனை இருந்தது. நாங்களாம் ஆண் பிள்ளைகள்லாம் பம்பரம் விளையாடுவோம். ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே தான் பம்பரத்தை குத்தி குத்தி விளையாடுவோம். அதில் தோற்று போனவனுடைய பம்பரத்தை மையத்தில் வச்சு சுற்றி இருக்கிறவங்களாம் அதை நோக்கி தான் அடிப்பான். அது உடைக்கிற அளவுக்கு மாதிரி அடிப்பான். அந்த வச்சவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவ்வளோ கவனமாக கடவுள்லாம் வேண்டுவான், உலகத்து கடவுள்லாம் வேண்டுவான், அது மேலே ஒன்றுமே படக்கூடாது. ஏன்னா அவன் ப்ராப்பர்ட்டியே அதுதான் நினச்சான், அவன் என் சொத்தே அதுதான். வைகோ கூட அவ்வளோ கவனமாக பார்த்துருக்க மாட்டார் சார். அவன் அவ்வளோ கவனமாக அதில் பார்ப்பான் சார். நல்ல வேலை 4 பேர் அந்த குத்தனை பிறகு தப்பிச்சுதுன்னா சந்தோஷம் வருது பாருங்க அவனுக்கு. அப்பா என் ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைச்சிட்டுது. 5 பைசாவுக்கு பலூன் சார். அதை ஊதி கையில் வச்சிருக்கிற போது இவனுடைய ஆத்மாவே அதில் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி அடைந்தானே, அந்த மகிழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு தொலைஞ்சு போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இது தெரியல. அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நினைக்கிறான். அன்றைக்கி கூட பீச்சில் ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துக்கிறான். பையன் சோர்வாக இருக்கிறான். என்னடா வந்ததுலேருந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற அப்படின்னுது. இல்லடி, வருங்காலத்தில் என் சம்பளத்தில் உன்னால் வாழ முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். நான் வாழ்ந்துரும்டா, உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசி. என்ன அர்த்தம்? அதை விட பார்த்தீங்கன்னா இன்னொரு கொடுமை, ஒரு பையனும் பொண்ணு உட்காந்தோன்னா பொண்ணு ரொம்ப வருத்தமாக்குறா. ஏன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறேன்னு இவன் கேட்குறான். எங்கே நம்ம காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிருமோன்னு பயமாகுது. இது நம்ம எங்கே போகிறோம்னே தெரியல சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது அங்கே தான் அப்படின்னா இல்லறத்துலேயும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த அவையெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ ஒரு சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூடுகிற ஒரே ஒரு அவை இந்த நகைச்சுவை மன்றம் தான் சார். நான் போகாத இடம் இல்லை, சுத்தாத ஊர் இல்லை. எல்லா இடங்களிலுமே சார், எல்லா இடங்களிலும் பார்க்குற உண்மை. நாங்கள்லாம் போய் ஆரம்பித்த பிறகு தான் 1 2 வரும். போகும்போது 15-20 போயிடும். இந்த ஒரு நாகரிகமான ஒரு அவையை பார்க்கறதுக்குனே தான் நான் வந்தேன். அதை கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐயா பட்டிமன்றத்தெல்லாம் பற்றி சொன்னார். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், 4 பேரோட நான் ஒரு கூட்டணியோடு போயிருக்கிறேன். ஆரம்பிக்கிறேன், நல்ல பசங்கள்லாம் உட்காந்து கேட்குது. ஒரு அம்மா அங்கேருந்து ஓடியாந்து அவன் பிள்ளைய போட்டு சாத்துன்னு சாத்துது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா, 4 பேர் 4 விதமாக பேசுவான், அது உனக்கு தேவையாடான்னு போட்டு வச்சு வாங்குதான். ஏன் எதிரிக்கே ஏமான்றேன், நீ சும்மாரியா, உன் வேலை நீ செஞ்சுட்டு போகிற, அந்த பையன் கட்டுப்பிடுவான், வேணாம் ஏற்று பேசுவியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நிலைமைகளெல்லாம் இன்றைக்கி பல இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். நான் மகாபாரத சொற்பொழிவு பண்ணுறோம், 10 நாள் ராமாயண சொற்பொழிவு பண்ணுறவன், 12 திருமுறை கந்தபுராணம்லாம் பேசுகிற ஆள். மகாபாரதம் சொற்பொழிவு பண்ணுறேன் சார். ஒரு அம்மா தாங்க மாமியாரை அழகாக கையை பிடிச்சி அழிச்சுன்னு வருது. நானும் தொடர்ந்து 5 நாளாக பார்க்குறேன், யாரும்மா உங்கள் அம்மாவான்னு. இல்லை சார் மாமியார். பரவாயில்லம்மா, இந்த நாட்டில் இப்படி ஒரு மருமக இருக்கிறது நான் முத பார்க்குறேம்மா. அட நீ வேற ஒன்றையா, மகாபாரதம்னா நான் உட்சரே விட்டுருவேன்னு சொன்னாங்க அவங்க.
அது நானும் தொடர்ந்து 5 நாளாக கூட்டாந்து பார்க்குறேன், அது நடக்கலன்னு. ஆடாடாடா, ஆளாளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பத்தியாடா உள்ள. அன்னைக்கு ஒரு அம்மா சலிச்சுக்குது சார், ஐயோ அக்கா எனக்கு தெருவே எதிரியாக இருக்குதுக்கா. ஏம்மா எதை வச்சு சொல்கிற? என்னமோ சண்டையை உருவாக்கி போட்டு என் மாமியார் வெளியே அனுப்பிச்சிட்டேன், மொத்த பொம்பளையும் சமாதானப்படுத்தி கொண்டாந்து விட்டு போட்டாளுவே. அதாவது இன்றைக்கி யாரை நேசிப்பதுன்னே தெரியல சார். வீட்டுக்குள்ளேயும் அந்த சங்கடம் இருக்குது, வெளி உலகத்திலையும் அந்த சங்கடம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. ஏன்? மனதை மையப்படுத்தினால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும், பணத்தை மையப்படுத்தி இதனால் வந்த பாதகங்கள் தான் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிற அவலத்தை பார்க்கிறோம். நான் அவருக்கு 3 பேரை இன்றைக்கி குறிப்பிட்டு பேசலான்னு இருக்கிறேன். தேசத்துக்காக பாடுபட்ட பெரியவர்கள், நமக்கு தேசத்துக்காக வலம் வந்தவர்கள் நிறைய பேர் நமக்கே தெரியலையே சார். உள்ளபடி சொல்கிறேன், வருத்தமாக இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தை பெற்றவர். அவருடைய மறைவு காலத்திலே 1.5 கோடி தமிழ் மக்கள் ஒன்றாக கூடியது கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அந்த பேரறிஞர் அண்ணாவும் நாவலர் நெடுஞ்செழியனும் போடிநாயக்கன் ஒரு கூட்டத்துக்கு பேசுறதுக்கு போகிறாங்க. முன்னாடியே 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சு. அப்போல்லாம் தலைவர்கள் பஸ்ஸில் போனாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சு. 2 பேரும் இறங்குறாங்க. நாவலர் துடிக்கிறார், கூட்டம் காத்திருக்கமேனு. மாட்டு வண்டி ஒன்று போயிட்டுருக்கிறது. ஓடி போய் மாட்டு வண்டிக்காரர்கிட்ட கெஞ்சுறார், ஐயா ஐயா எங்களுக்காக கூட்டம் காத்திருக்கீங்க, நாங்கள் போகணுமையான்னு. அவன் சொன்னான் பாருங்க, ஆமாம் இவர் பெரிய அண்ணாதுரை, இவருக்காக கூட்டம் காத்திருக்கும் போயான்ட்டான். அப்போ தான் சொன்னதே நிஜமாவே அண்ணாதுரை அவர் தான். மாட்டு வண்டியை விட்டுட்டு ஓடி வந்து அவரை வணங்கி, ஐயா தெய்வமே நீயா அண்ணாதுரை, வா 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 வா, உனக்காக வண்டியில் எடுத்து போனால் எனக்கு புண்ணியமையான்னு ஏற்றிக்கிட்டு போனான்னா, அண்ணா யார் என்று தெரியாது, அவர் யாரென்று எப்படிப்பட்டவர் என்பது போய் சேர்ந்து இருக்கிறது என்றால், அன்னைக்கு இருந்த உலகம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற சார். நடிகையை பற்றி கூட ஒரு ஐயா அங்கே வருத்தத்தோடு இங்கே பேசினார். அரசியல்வாதி பார்க்கலையே, நடிகை பார்க்கலையே. அன்னைக்கு கூட ஒரு பையனை பெற்ற தகப்பன் வந்து வாத்தியாரை கேட்குறாரு, என் பையன் எதிர்காலத்தில் என்ன ஆவான், அரசியலில் பிரகாசமாக வருவான்னார். எப்படி சொல்கிறேன்னு. எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறான். அதனால் அது வந்து அரசியலில் பிரகாசமாக வர்ற தகுதி மொத்தமும் இருக்குது. அதுதான் அரசியலுக்கு இருக்கிற பிரச்சனை. அன்னைக்கு கூட ஒரு அம்மா நடிகையினுடைய தாயார் இறந்துட்டாங்க சார். அது அம்மா அம்மான்னு கதறல, தாயே தாயேன்னு கதறுது. ஏமான்னு லிப்ஸ்டிக் கரைஞ்சிடக்கூடாது. அதாவது போலித்தனமான நிலையை இன்றைக்கு அதிகமாக நினைக்கிறோம். அதனால்தான் அந்த காலத்தில் திருமணத்தில் என்ன அழகாக நடக்குங்க. மூத்த பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த காலத்தில் திருமணங்கள் என்ன அழகாக நடந்தது சார். வாழ்க்கை அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நானே எங்கள் பாட்டியை கேட்டேன், பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அதையாண்டா கேட்குற, உன் பாட்டை முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள உங்கள் ஒப்பனை சித்தப்பனும் பிறந்துட்டான். என்ன ஆனந்தமாக இருந்தது பாருங்கள் அந்த லைஃபு, என்ன ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லையே. அன்றைக்கு திருமணங்கள் மனதை மையப்படுத்தி ஒன்றிய காதலாக இருந்ததனால்தான் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் கோவிலுக்கு சென்று வருகிறதை பழக்கமாக வைத்தார்கள். இன்றைக்கு மனம் ஒன்றாத காரணத்தினால் கோர்ட்டு வாசலில் நிற்கின்ற அவலத்திற்கு வருந்திருக்கிறார்கள் என்றால் அதாங்க முக்கியம். ரொம்ப சிக்கல். அன்னைக்கு கூட ஒருத்தன் கோர்ட்டுக்கு ஓடியாந்து, ஜட்ஜையா கோர்ட்டு முடிஞ்சு போச்சான்னா, ஏன்டா பதறி கேட்குற, ஏன் பதறி கேட்குறேன், நானே சாப்பாட்டுக்கு போகிறேன், ஏன் என்ன பதற வைக்கிற, என்ன விஷயம்னா, ஒரே ஒரு பிராது கொடுக்கலான்னு வந்தேன். ஐயா என்ன பிராது சொல்லு, 2 வருஷமாக என் சம்சாரம் பேச மாட்டேன், ஓங்கி ஒரு அறை விட்டார், புண்ணியவதிரா போய் குடும்பம் பண்ணு. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏன்னா அவர் நிலைமை அப்படிப்பட்டதான்னு சொல்லி அவனே நம்ம நிலைமையை தேவலான்னு வந்துட்டான். எதுக்குன்னா காலம் வந்து ஒருத்தருக்கு புரிதல் இல்லை சார். புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் பிரிதலை நோக்கி படையெடுக்கிறார்கள். கலந்து பேசுகிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு கலைந்து பேசுகிற காரணத்தினால் கருவிகளுக்கு அடிமையாக இட்டதனால் ஒருவருக்கு ஒருவர் இவங்க தொடர்பே இல்லாமல் போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோமோ எனக்கே தெரியல. நான் அண்மையிலே பல மேடைகளிலே சொல்வது உண்டு, டெலிஃபோனோட கூட நம்ம இருந்திருக்கலாம், செல்ஃபோனுக்கு போகாமலே கூட இருந்திருக்கலாம். டெலிஃபோனுக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே இருக்குங்க சார். அப்பா அம்மா பையன் பொண்ணெல்லாம் வாசலில் உட்காந்துன்னு கவீசரை காற்றுக்கு அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு டெலிஃபோன் மணி அடித்தா குபீர்னு 4 பேரும் உள்ளே ஓடியாருவான். கடைக்குட்டி பையன் கையில் எடுப்பான். அப்பா கேட்பார், யாரான்னுவார். சொல்ல மாட்டேனேன்னு டென்ஷன் ஏறும் அவருக்கு. சொல்கிறா சீக்கிரம், சொல்லட்டுமா, உனக்கு கடன் கொடுத்தான், அந்த தான் பேசுகிறான். வைடா இதை வேற சொல்லி தொலைக்கணுமா, அவன் காதில் வந்துட போது வைடான்னுவான்.
அன்னைக்கு வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டதுயா டெலிஃபோனு. இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு செல்ஃபோன், அப்பாவுக்கு ஒரு செல்ஃபோன், பொண்ணுக்கு ஒரு செல்ஃபோன், பையனுக்கு ஒரு செல்ஃபோன். ரிங் டோன் அடித்தாலே போதும், பொண்ணு கம்ப்யூட்டர் ரூம் போகுது, பையன் மாடிக்கு ஓடுறான், அப்பா தெருவுக்கு ஓடுறார். வழக்கமாக இப்போ அம்மா வந்து தோட்டத்துக்கு ஓடுது. உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா செல்ஃபோனு. ஏன்? டவர் கிடைக்கல. நாளைக்கு நாம் கண்டுபிடிக்கிற கருவிகள் என்ன தொலை தொடர்புக்கு அப்பால் கொண்டு போய் நம்மை நிறுத்திவிட போகிறதோ என்ற ஆபத்தை நோக்கி நம்ம பயணப்படுவதனாலே யாருமே எதற்கும் அசிங்கப்படாமலேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி இன்றைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது என்ற வருத்தத்தில் தான் நான் சில பேரை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய தேசத்துக்குன்னு ஒரு பெரிய சிகரம் இருக்குதையா. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், மனித நேயம், இவற்றிலே ஒரு நாடு, சிறந்த நாடு ஒன்று உண்டு என்றால் அது பாரத தேசம் என்பதைத்தான் பதிவு செய்திருக்கிறான் மகாகவி பாரதி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் ஒந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் என் நினைவு அகற்றாதீர் என்று பறைசாற்றி முழக்குகிற மகாகவி பாரதியினுடைய பாடல் வரிகளை இந்திய தேசம் இன்றைய இளைஞர்கள் மறந்து திரிகிறார்களே என்ற வருத்தம் ஒரு பக்கம் எனக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்திய தேசத்தை ஒரு வலிமை உள்ள வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். சார், இது ஒரு விவசாய புண்ணிய பூமியா. இது நம்ம உறவுகள்லாம் கூட, நான் நேரம் அதுக்கெல்லாம் உள்ள போகலை, அது அப்புறம் பாதை மாறிடும். உறவுகளை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விவசாயத்தோட ஒட்டி தான் இருக்கும். கல்யாணத்தை கூட 1000 காலத்து பயிருன்னு தான் சொன்னான். கொழுந்தின்னு வச்சான் பார்த்தீங்களா, ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா கொழுந்து வரும், கொழுந்தனாருன்னு வச்சான். என்ன அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த விவசாய தொடர்போடு உடையது தான். அதனால தான் பெண்ணை கூட நாத்துன்னு சொன்னான். விட்ட இடத்துல நாத்து இருந்தால் பிரயோஜனப்படாது, எடுத்து நடனம். பிறந்த வீட்டில் ஒரு பெண் நாத்து, புகுந்த வீட்டில் நடவு. என்ன அழகான வச்சிருக்கான் சார். உள்ளே போனீங்கன்னா எங்கேயோ நம்ம கல்ச்சர் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே யாருக்கும் எதுவும் தெரியறதில்லை. இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது வேக விதமாக போயிடும். அதனால் 2-3 தலைவர்களை பற்றி இங்கே நினைவுபடுத்தலான்னு நான் ஆசைப்படுறேன். உலகத்தையே ஒரு வழிகாட்டுகிற மிகப்பெரிய மகாத்மாவை பெற்ற பூமி இந்த பூமி. சொல்ல போனால் தன்னுடைய உடலில் உயிர் உள்ள வரையில் ₹1 மீது கூட அவர் ஆசை வைக்காததனால்தான் இந்திய கரன்சியை அவர் மீது ஆசைப்பட்டு அவர் படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிபர் ஒபாமா ஒரு வகுப்பறைக்குள்ளே நுழைகிறார். 8ஆம் வகுப்பு பெண் பிள்ளைகள் படிக்கிற அந்த வகுப்பறையிலே லில்லி என்ற ஒரு பெண் அவரை பார்த்து, மிஸ்டர் ஒபா அதிபர் அவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள் என்று அனுமதி கொடுக்கிறார். நீங்கள் ஒருவருடன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற நபர் உயிரோடும் இருக்கலாம், இறந்தவராகவும் இருக்கலாம் என்று கேட்டபோது, நான் அப்படி ஒருவர் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் அது அண்ணல் காந்தியடிகளாகத்தான் இருக்கும் என்று பதில் சொன்னார். அந்த பெண்ணு லேசலா விடல. அந்த பெண்ணு அடுத்த கேள்வி கேட்கிறா பார், உயிரோடு இருப்பவர்களை யாரையாவது நீங்கள் தேர்வு செய்திருந்தால் அந்த நேசக்கரத்தை நீட்டுகிறார் ஒபாமா என்று கருதி அந்த நாடும் நட்பாகி இருக்கும். அதை விட்டு எப்பொழுதோ மறைந்து போன ஒரு தலைவரை நீ நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ஒபாமா பதில் சொன்னார், அண்ணல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் கால் வைக்கவில்லை என்றால் இந்த ஒபாமா வெள்ளை மாளிகையில் கால் வைத்திருக்க வாய்ப்பு கிடைத்திருக்காரு, அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்குத்தான் என்று சொன்னார். என்றால் இந்திய மண்ணில் மனிதனாக பிறந்தவர் மகாத்மாவாக ஆனார். இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் ஒபாமாவின் அறிக்கைக்கு பிறகு அவர் உலக உத்தமராக உயர்ந்து நிற்கிறார். என்றால் என் இந்திய தேசத்து இளைஞர்களே, நீ யாரை காதலிக்க வேண்டும் என்ற முதல் வரிசையிலே முதலிடத்தில் இருப்பவர் என்னை பொறுத்தவரையில் ஒரு மகாத்மா காந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், அப்பொழுதுதான் உனக்கு சகிப்புத்தன்மை, நேர்மை, சத்தியம் இவையெல்லாம். ஏன்னா இப்ப நீ இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், சத்தியம்னா கூட நம்ப மாட்டான், நிஜமான சத்தியமான்னு கேட்கிறான். உண்மையில இல்லைங்களாங்க, நிஜமான சத்தியமானு கேட்கிறான். இப்போ சத்தியத்துக்கு கூட இன்னொரு சத்தியத்தை தேடுகிற காலம். அன்னைக்கு கூட அது புலவர் கீரன் சொல்லுவார், மேடையில் மகாபாரத சொற்பொழிவு பண்ணும்போது சொல்லுவார், ஜட்ஜி கேட்கிறார், சத்தியமா சொல்லு. நான் சத்தியமா சொல்றேன், பொய் தானேன்னு அர்த்தமா அதுக்கு. என்ன அழகா ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அது கூட பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், குற்றவாளி வக்கீல் கேட்கிறார், பார்த்த கொலையை இல்லைன்றதுக்கு நீ 5 லட்சம் ரூபாய் பிரிக்க வாங்கினியான்னு 3 தடவை கத்தி கேட்கிறாரு வக்கீல். அவன் கம்முன்னு நிற்கிறான். ஜட்ஜிக்கு கோவம் வந்து காது கிழிய கேட்கிறான் வக்கீல், பதில் சொல்லாம நிக்கிறியே. சாமி என்னையா கேட்டார்? நான் ஒன்ன கேட்டார் நினைச்சுங்கிறேன்.
இப்ப நான் என்ன கேட்கிறேன், சத்தியம் எங்கே போனது, நேர்மை எங்கே போனது? இன்னைக்கு எல்லாமே போச்சு சார். அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை பத்தி யாரும் கவலைப்படல சார். உண்மையிலே சொல்றேன், சமூக சூழல் அந்த பிள்ளைகளை அப்படி கெடுத்து இருக்கிறது. உயிர் உள்ள வரையிலே ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை வீதியில் பார்த்ததனுடைய பதிவுதானே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மகாத்மாவை இந்திய தேசம் உலகத்திற்கு தந்தது. அதனுடைய வழிகாட்டியாகத்தானே பின்னாடி நெல்சன் மண்டேலா உதயமானார். சிந்தித்து பார்க்க வேண்டாமா இன்றைய தேசத்து இளைஞர்களுக்கு நம்ம என்ன சார் சொல்லி கொடுத்திருக்கிறோம்? நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், நம்ம அவனுங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோமா? இன்னும் இங்க பெற்றோர்களாக இருக்கிற ஒருத்தனை உங்கள் அத்தனை பேரையும் நான் தெய்வமாக மதித்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். மார்க் எடுக்கக்கூடிய இயந்திர பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் தயாராகி விட்டோமே தவிர இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் என்றைக்கு தயாராகிறோமோ அன்றைக்குத்தான் மீண்டும் ஒரு காந்தி, மீண்டும் ஒரு காமராஜரை பெற்றெடுப்பார்கள், பெற்றெடுக்க முடியும் என்றதை ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அவனுக்கு தெரியலையே, திசை தெரியாமல் அல்லவா அவன் திகைக்கிறான். அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை வகுப்பு வச்சு அவனுக்கு சத்தியத்தை பற்றி சொல்லி கொடுத்தான் வகுப்பறையில். இன்றைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல அது வேணான்னு அந்த பீரியடே எடுத்துட்டான். அப்படிலாம் சில பேர் உருவானா எங்களுக்கு சரி வராதுன்னு இல்லை, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் சார். அதனால எது அதர்மம் எது அதர்மம்னே தெரியலையே. சுப்பிரமணிய முதலியார் தெரு சைதாப்பேட்டையில் ஒருத்தர் நின்று ஒரு பழைய பில்டிங்ல அண்ணாந்து பார்க்குறேன், என்னடான்னு கேட்குறேன். இதை இடிச்சிட்டு மாடலாக கட்டலான்னு பார்க்குறேன், ஒன்றும் வழி பிறக்கலன்னா. கட்ட வேண்டியது தானே என்ன? இல்லை ஹவுஸ் ஓனர் ஒத்துக்குவானோ ஒத்துக்க மாட்டானோ தெரியல. யார் வீட்டு வீட்டையே பார்த்து இவன் மாடலாக பார்க்குறான்னா இன்னைக்கு காலம் எது தர்மம் எது அதர்மம் என்பதே தெரியாமல் போய்விட்டதனாலே அந்த தலைவர்களை எல்லாம் பற்றிய செய்திகள் கூட இன்னைக்கு இல்லை சார். 6 மாத காலத்துக்கு சிறை தண்டனை கொடுத்து விட்டு வெளியிலே வருகிறார், விடுதலையாகி. மகாத்மா காந்தியடிகள் வருகிற போது ஒரு ஜோடி செருப்பை சிறை அதிகாரி ஸ்மஷ் துரைக்கு கையில கொடுக்கிறார் பணிவா. இது எதுக்குன்னு கேட்டா, ஸ்மஷ் துரை 6 மாத காலமாக எனக்கு சாப்பாடு போட்டு உள்ளே எனக்கு சாப்பாடு போட்டு உதவினீர்கள் அல்லவா, அதற்கான ஒரு உழைப்பை நான் மேற்கொண்டேன், இது உங்களுக்காக. அவர் போட்டு பார்க்கிறார், அளவு சரியா இருக்குது. மிஸ்டர் காந்தி, இந்த அளவு எப்படி எடுத்த? சரியா இருக்கேன்னாரு. 6 மாத காலத்திற்கு முன்பு என்னை உள்ளே ஜெயிலில் தள்ளுகிற போது உங்களுடைய பூட்ஸ் அணிந்த காலால் என் நெஞ்சில் எட்டி உதைத்தல்லவா தள்ளினீர்கள், அந்த அளவை எடுத்துக்கொண்டேன், அந்த அளவை வைத்துத்தான் உருவாக்கினேன் என்ற போது ஸ்மஷ் துரை வெட்கப்பட்டான். இதை நான் போட்டுக்கொள்ள மாட்டேன், நான் வணங்குகிற பூஜை அறையில் பாடமாக வைப்பேன் என்று அவனும் பணிவோடு சொன்னான். என்றால் மாற்றானை கூட மாற்றுகிற மனோபாவம் நம்முடைய நடத்தையில் இருக்கிறது என்பது இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய பெருமை சகிப்புத்தன்மையின் சிகரமாக விளங்கிய அண்ணல் காந்தியடிகளுக்கு இருந்தது இல்லையா? அது தெரியுமா அந்த பிள்ளைக்கு? நாம தான் சொல்லணும். அவன் எதையோ நினைச்சு எதையோ தடுமாற்றத்தில் இருக்கிறான். அண்ணல் காந்தியடிகள் உங்களுக்கு தெரிந்த செய்தியா இருந்தால் நான் நினைவுபடுத்துறேன். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு, எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சத்திய சோதனையில பதிவு செய்திருக்கிறார் காந்தியடிகள். அவருடைய ஆசிரமத்தில் ஒரு பழக்கம் உண்டு, வேப்பல தொகையில வைப்பாரு. பச்சை வேப்பலையோ, உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா அந்த வேப்பல தொகையில அபிஷேக் வெறும் கசப்பா வைப்பார். நல்ல இனிப்பு இருக்கும், சுவையான கூட்டு காய்கறி எல்லாம் இருக்கும், அதையும் ஒரு பக்கம் உருண்டையா வைப்பார். அன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பந்தியில வெள்ளைக்காரன் ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்றான். பரிமாறவர் சொன்னாரு, ஐயா அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பாவம், அவருக்கு மட்டும் வைக்காம விட்டுறனே, இங்க ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணு, எதுக்கும் யாருக்காகவும் எந்த ரூல்ஸையும் சட்டத்தையும் தளர்த்தக்கூடாது வை. அவருக்கும் எல்லா காய்கறியோட இதையும் பச்சையா வச்சு விட்டாரு. அவன் முதல்ல இதை தொட்டு டேஸ்ட் பண்ணா கர்ண கசப்பு. அவன் ஒரு டெக்னிக் பாருங்க, இது எல்லாத்துக்கும் இடையில இதை தொட்டா மொத்தத்தையும் இது கசப்பாக்கிடும். அதனால இதை முதல்ல உள்ள தள்ளிட்டோம்னா பிறகு வர்றதெல்லாம் அந்த கசப்பையே மாத்திடும் சொல்லி அவன் முடிவு பண்ணி உருண்டையா எடுத்து போட்டு முழுங்கிட்டான். இதை காந்தி பார்த்துக்கிட்டே இருந்து பரிமாறவரை கூப்பிட்டு சொன்னாரு, அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னியே, என்ன அருமையா சாப்பிட்றான் பாரு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டாரு. அதாவது அவன் நினைச்சது வேற, அங்க நடக்கிறது வேற. நான் எதுக்காக சொல்லணும், எந்த சூழ்நிலையுமே சார் எதுலையுமே ஒரு நகைச்சுவை புதைந்து கிடக்குது. நாம அதுக்குன்னு போய் தேட வேண்டியதில்லை, நம்ம கண் முன்னாலேயே நடக்கிற காட்சியை ரசிச்சாலே போதும் சார். நான் கூட நேற்று ட்ரெயினில் வரேன், டிடிஆர் கேட்குறாரு, டிக்கெட் எடுங்கன்றாரு. ஒருத்தன் டிக்கெட்டை எடுத்து கொடுத்தான், பார்த்துட்டு சொன்னார் இது செல்லாதுன்னார். ஏன்னா இது போன வாரம் வாங்கின டிக்கெட்டா, இது எப்படிரா செல்லுன்னார். பழைய டிக்கெட்டு செல்லாதுன்னார். அவன் சிரிக்கிறான், சார் பயப்படல. ஏன் சிரிக்கிறேன், நீ டிடிஆர் கேட்குறாரு, ட்ரெயின் மட்டும் புதுசான்னு கேட்குறான் அவன். அந்த ஆள் மிரண்டு போட்டான் டிடிஆர். அவருக்கு ஒரு சல்யூட் வச்சு நீ பயணம் பண்ணுப்பா, நான் அடுத்த ஸ்டேஷன் நான் இறங்கிக்கிறேன்னாரு. ஏன்னா இந்த மாதிரி ஆளு கூட என்னால் பயணம் பண்ண முடியும். எப்படி இருக்கிறான் பாருங்க.
இவனுக்கு நம்ம காந்தி அடையாளப்படுத்தணுமா இல்லையா சார்? ஒரு வருத்தத்தோடு எனக்கு நம்ம எதையுமே நியாயப்படுத்துறதுக்கு தயாராகிட்டேன் சார். அதாவது என்னிடத்தில் தவறு நேர்ந்தால் அதை நியாயப்படுத்துவதற்கு நான் வக்கீலாக மாறுகிறேன். அடுத்தவர் தவறுக்கு என்னை நீதிபதியாக்கி கொள்ள முயற்சிக்கிறேன். இதுதான் இன்றைய வாழ்க்கை. இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வருங்காலம் என்ன ஆகும்? கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றேன். அந்த மகாத்மா காந்தியடிகளுடைய அதே ஆசிரமத்தில் சார் ஆச்சாரிய வினோபாஜி வந்திருக்கிறார். ஒரு நாள் உணவு சாப்பிட, உணவு வேளையில் சாப்பிடும் போது இலையெல்லாம் போட்டாங்க. பரிமாறும் போது பாகக்காய் கறி சமைச்சிருக்காங்க, பாகக்காயை போட்டாங்க. தன் வாழ்நாள் முழுவதும் பாகற்காயை தொடுவதில்லை என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இது ஒரு துறவாக இருக்கட்டும்னு அவர் விரதம் வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் இலையில பாகக்காய் வச்சாச்சு. ஆச்சாரிய வினோபாஜி பார்க்கிறாரு, ஐயோ பாகக்காய் வச்சாச்சு, இதை சாப்பிட்டா என் விரதத்துக்கு முரண்பாடு, துறவுக்கு முரண்பாடு, இதை வச்சா காந்தியின் கொள்கைக்கு முரண்பாடு. இப்ப சாப்பிட்றதா இதை வைக்கிறதான் போராட்டம். அப்புறம் சாப்பிட்டே முடிச்சிட்டு சொன்னாரு, விரும்பியதை விடுவது மட்டும் துறவல்ல, விருப்பமில்லாததையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவத்துக்கும் துறவு என்று பெயர் என்று அதற்கு செய்தி ஒன்றை பரிமாறிக்கொண்டார். என்றால் அது எந்த இடத்தை யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதற்கு அதனால் பெருமைன்னு சொன்னாருன்னா, இப்படிப்பட்ட ஆத்மாக்களை பெற்ற புண்ணிய பூமியா இந்த பூமி. நமக்கு எல்லாம் எதுவுமே தெரியலையே, நடந்து காட்டியவர்களை ஒருவரு கூட நமக்கு தெரியலையே. அந்த அண்ணல் காந்தியடிகள் சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே வருகிற போது, சென்னைக்கு வருகிற போது, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மூதறிஞர் ராஜாஜியினுடைய இல்லத்திலே வந்து தங்குகிற போது, மூதறிஞர் ராஜாஜியோடு மகாத்மா காந்தியடிகள் பேசிக் கொண்டிருக்கிற போது உங்களுக்கு தெரிந்த நிகழ்வு நினைவுபடுத்துகிறேன். மகாகவி பாரதி கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியன், உருட்டு விழி பார்வை, உதடுகள் எப்பொழுதும் வந்தே மாதரம் என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கும். இதன் தருமனையை நீங்க இடர்மிக சிறைப்பட்டாலும் பதம் இரண்டு மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் இதந்தரு கோடி எண்ணல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவின் என்னை தொழுதிடல் மறக்கலேன என்ற குறிக்கோளை தன் வாழ்க்கையிலே கொண்ட அந்த மகாகவி பாரதி மிடுக்கோடு உள்ளே வருகிறான். வாழ்க நீ அம்மான். இன்று யாம் ஒரு கூட்டம் திருவல்லிக்கேணியிலே வைத்திருக்கிறோம், வர முடியுமா? காந்தியடிகள் தைரிய பொருட்டு, இன்று முடியாது, மன்னிக்கவும், நாளை வரலாமா? திட்டமிட்டபடி இன்று கூட்டம் நடக்கும். வாழ்க நீ அம்மான் சொல்லிட்டு போயிட்டார். காந்தியை மிரண்டு போனார். இங்கிலீஷ்காரன் கூட இவ்வளவு மிரட்டலையாடா, என்ன நம்ம ஆள் இப்படி மிரட்டுறான்னு. மூதியர் ராஜாஜியை பார்த்து கேட்கிறாரு, யாரு? தமிழ்நாட்டின் சொத்து கவிஞன், மகா கவிஞன். நீர் சொல்லுவது தவறு, இந்திய தேசத்தின் சொத்து. தமிழ்நாட்டு சொத்து இல்லையா, இந்திய தேசத்தின் சொத்து. ஒரு நிமிடத்தில் யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தீங்களா? 35 வருஷமா காதலிச்சு வாழற கணவன் மனைவிக்குள்ள, அடியே உனக்கு இப்பதாண்டி புரிஞ்சது, 35 வருஷம் ஆச்சுடி உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த அம்மா சிரிக்குது, இப்ப கூட உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியலையா? நம்ம எங்க போறோம் ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல. நான் வேணையில் சொல்றது ஒன்று விளையாட்டாக கற்பனையானது தான், இருந்தாலும் ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். வேலைக்காரம்மா பெருக்கிக்கிட்டு இருக்குது, உத்து பார்த்தவன் அப்படியே இருக்கிறான். அந்த மனைவிக்கு கோபம் வந்தது. என்ன அப்படி ஒரு லுக்கு, அப்படி ஒரு பார்வை? ஏய் பைத்தியம், அவள் கட்டிக்கிற புடவையை உனக்கு நீ அந்த நேரத்தில் கட்டியிருந்தா உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி பார்த்துங்கிறேன். வருத்தப்படுறிய? அந்த அம்மா ஓன்னு அழுது பத்திரகாளியாக மாறிட்டுது. சண்டாள பாவி, 4 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாயா கொடுத்தா அவளுக்கு. நாலு வருஷமா உன் கண்ணுக்கு தெரியல, ஒரு நாள் அவ கட்டிங்க இருக்கும்போது சொல்றியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுது. என்கிட்ட சொன்னா, நான் சொன்னேன் அதெல்லாம் கட்டுற ஆளை பொறுத்தாண்டா இருக்குது, விட்றா அப்படின்னு. எதுக்காகனா இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இருக்குதே சார், வருத்தமா இருக்குது. அந்த பாரதி மறுநாளே கூட்டத்தை முடிச்சுட்டு முதல்ல அவருடைய வேலையை முடிச்சிட்டார். ஐயா அண்ணல் காந்தியடிகள் வேற ஒரு கூட்டத்துக்கு போனார். மறுநாள் காலையில வந்து விசாரிக்கிறார். அதான் பாரதி. நேற்று அண்ணன் மிஸ்டர் காந்தியடிகள் என்ன பேசினார்னு கேட்கிறார். 2 மணி நேரம் உரையாற்றினார். எப்படி உரையாற்றினார்? ஆங்கிலத்தில் தான் உரையாற்றினார். கோவம் வந்துருது பாரதிக்கு. கடிதம் எழுதிட்டார். மிஸ்டர் காந்தி, உன்னுடைய தாய்மொழி குஜராத்தி, அதில் பேசியிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உன்னுடைய இந்திய தேசத்தின் தேசிய மொழி இந்தி, அதில் பேசியிருந்தால் நான் ஆமோதித்திருப்பேன். நான் எவரை எதிர்க்கிறோமோ அவனுடைய மொழியிலேயே 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன் என்றால் என்னால் இதை அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியும், வன்மையாக கண்டிக்கிறேன் எழுதிட்டார். இந்த லெட்டரை படிச்சு காந்தி சிரிக்கிறார். இது சரி, அந்த லெட்டரை நீயா இங்கிலீஷ்ல எழுதின?
ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு. உடனே காந்தியடியில் கடிதம் எழுதினாரு, சரி அது சரி பாரதி, நீ அதை நான் மொழியில் அந்த மொழியில் பேசணுன்றதுக்கு மறுப்புக்கு அதே மொழியில் நீ கடிதம் எழுதியிருக்கிறீ. பதில் மறுபடியும் எழுதினார் பாரதி, அந்நியனை வாழ்த்துவதற்கு என் அன்னை தமிழை பயன்படுத்துவேனே தவிர ஒருபோதும் அடுத்தவன் குறையை சொல்வதற்கு குறையுடைய மொழியைத்தான் பயன்படுத்துவேன்னு பதில் எழுதினார். பாருங்க, நாம இருக்கிற வரையில் எப்பொழுதும் நம் சிந்தனை நம் சொந்த சிந்தனையாகவே இருக்கும். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். உண்மை அது. எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனை உடையவர்களுக்கு ஒருபோதும் கீழே இறங்கி வர வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் ஒரு இடைச்செலுகராக ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மகாபாரத்தை நான் அணுவா படிச்சவன். வாழ்வியல் நீதி அறங்கள் அதில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. ராமாயணத்தில் கூட ஒரு வாழ்க்கை எல்லை இருக்கிறது. ஆனால் மகாபாரதத்தில் அத்தனை தர்மங்களும் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. தேடி எடுக்கணும். அதை கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்காக தூது வருகிறார் துரியோதனனை நோக்கி. நாளைக்கு துரியோதனன் சபையிலே அறிவிக்கிறான், நாளைக்கு கண்ணன் உள்ளே வருகிற போது ஒருவன் கூட எழுந்திருக்க கூடாது. எந்த ராஜாவாதி எழுந்தினால் டிஸ்மிஸ் செய்து விடுவேன், இந்த அவையிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விட்டான். அது அன்னைக்கே இருந்திருக்குது. உள்ள கிருஷ்ண பரமாத்மா காலையில் வருகிற போது அத்தனை அவன் போட்ட சட்டம் தவிடுபடியாகிறது. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரர், அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் கண்ணா சரணம், கண்ணா சரணம், கோபாலா சரணம், மாதவா, யாதவா, கேசவா, மதுசூதனா சரணம் சரணம் என்று அப்படியே உள்சங்கை தலைகுவித்து வணங்குகிறார்கள். அத்தனை ராஜாக்களும் எழுந்து விட்டார்கள். ஆனால் துரியோதனுடைய பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கர்ணன் மட்டும் தலைகவிழ்ந்து இருக்கிறான். துரியோதன் அப்படி சுற்றுப்பார்வை பார்த்து விட்டு சற்றே அருகில் இருக்கிற நண்பனை பார்த்தான். வாழ்க்கையிலே என் நண்பன் தாண்டா, அவனை போல் ஒருவன் உண்டா? வருகிற கண்ணனை வரவேற்பதற்கு எழுந்திருக்க கூடாது என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் அவன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் என்று தலை கவிழ்ந்திருக்கிறான். பத்தியா, இவன் தாண்டா உண்மையான நண்பன் என்று துரியோதனன் நினைத்தான். ஆனால் கர்ணனை தாண்டி உள்ளே போகிற கண்ணபெருமான் என்ன நினைத்தார் தெரியுமா? எழுந்து நின்று எனக்கு வணக்கம் செலுத்தினால் துரியோதனன் நண்பன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி தலையால் எனக்கு வணக்கம் செலுத்துகிறாயா கர்ணா? இதுதான் கண்ணனுடைய எண்ணம். வெள்ளத்தனைய மாந்தர்தம் உள்ள, அது வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னார் திருவள்ளுவர். அப்போ நாம் கிருஷ்ண பரமாத்மாவை போல உயர்வாக நினைக்கிறோமே தவிர காட்சி ஒன்று, ஆனால் கருத்துகள் வெவ்வேறாக இடம்பெற்றிருக்கிறது என்றால் அவரவர் குணங்களுக்கு தகுந்தார் போல் தான் எண்ணம் அமையும் என்றால் துரியோதனனுடைய எண்ணம் கீழானது, கண்ணனுடைய எண்ணம் மேலானது என்றால் அப்படிப்பட்ட ஒரு மேலான உயர்ந்த பார்வைதான் ஏன் குற்றமே நடந்திருந்தால் கூட அதை ரசிக்க பழகுகிற மனோபாவத்தை பெற்றுவிட்டால் குறை கூட நிறையாக மாறும் என்பதிலே நான் நம்பிக்கை உடையவன். உண்மை அது. நீங்கள் குற்றத்திற்கு தீர்ப்பு தண்டனை கொடுத்தால் அது தீர்ப்பு, குற்றத்தை மனமாற்றம் செய்தால் அது தீர்வு. வாழ்க்கையில் தீர்வை நோக்கி நாம் பயணப்பட்டால் வாழ்க்கை மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவது இன்னும் வலிமையாகும். ஆனால் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா, காந்தி ஏமோ சொல்றான், எங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அது கூட பையன் எழுதுறான். காந்தி ஜெயந்தியை பத்தி கட்டுரை எழுதுறான்னா காந்தியை பத்தி 2 பக்கம் எழுதிட்டு கடைசியில் ஒரு வரி எழுதிக்கிறான், ஜெயந்தி பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எழுதிட்டான். கஸ்தூரிபாய் குறிப்பு வரைகள்னா இந்த கேள்வியே தவறு. கஸ்தூரிபாய் கேர்ள் அல்ல, கஸ்தூரிபாய் அல்ல கேர்ள்னு எழுதிக்கிறான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பையனுக்கு தெரியலையே சார், வருத்தத்தோடு இருக்கிறது. மகாத்மா, இந்திய தேசத்தின் மகாத்மா என்று பாராட்டப்படுகிற அந்த ஆத்மாவை தொடர்ந்து தமிழகத்தில் எத்தனை தலைவர்கள் வலம் வந்திருக்கிறார்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கடைசியில் ஒற்றை வரியில் இந்த காரணத்தை நான் காட்டுறேன். இன்னொரு ஆத்மா இந்த தேசத்திலே உதயமானது. அவர் படிக்கல, அவருக்கு அவ்வளவு படிப்பு கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆற்றல் வேறு, அனுபவம் வேறு. அதனால்தான் அவை சொன்னா ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு. கல்வி வேற, ஞானம் வேற. ஞானம் என்பது பகவான் கொடுத்த, பிறவியிலே கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நிறைய பேர் பாதுகாப்பா வச்சுக்கிறான், நிறைய பேர் பிரகாசிக்க வைக்கிறான். நாம ஞானத்தை தேடுறதில்லை. எப்பயுமே படிச்ச படிப்பு மனப்பாடம் பண்ணி ஒப்பி இல்லையே. வருத்தத்தோடு சொல்றேன், அவனுடைய உள்ள இருக்கிற விஷயத்தை நாம என்னைக்கு சார் கிரகிச்சிருக்கிறோம், என்னைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம்? அவனை சுதந்திரமா பேச விடுங்க சார். உண்மையில நான் ரொம்ப அனுபவிப்பேன். 6ஆம் கிளாஸ் பசங்களெல்லாம் 7ஆம் கிளாஸ் பசங்களை ரொம்ப நேசிப்பேன் நான்.
அவன் தான் உலக தலைவர்கள் அங்கே தான் சார் இருக்கான். சின்ன பிள்ளைகளை ரொம்ப நேசிங்களேன். குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறோம் நவம்பர் 14. தவறு. குழந்தைகள் தினத்துக்குன்னா ஒரு நாள், குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். குழந்தைகள் தினத்தில் கொண்டாடக்கூடாது, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேணும். அன்னைக்கு கூட ஒரு செய்தி படித்தோம், ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. பையன் அப்பா பையன் ஓடியாந்து கேட்குறான், அப்பா 37 27 எவ்வளவுப்பா? அறிவுகட்ட முண்டம் தண்டம் மடப்பையன் மௌனம், இது கூட அவனுக்கு தெரியல. என்னடா படிக்கிற, என்ன படிக்கிற? கால்குலேட்டர் எடுத்துன்னு வா. அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், எனக்கு சொன்னது அத்தனையும் உனக்கு பொருந்தும்டான்னு. எதுக்காக சொல்ல, இன்னைக்கு நம்ம குழந்தைகளை கூட நேசிக்கல சார். அதனால தான் குழந்தைகளுக்கு மாமா என்ற ஒரு தலைவன் இந்த மண்ணிலே உதயமானான் இல்லையா? ஜவஹர்லால் நேருவை நாம சொல்றோம். அப்போ படிக்காதவர் தென்னாட்டு காந்தி, கருப்பு தங்கம், கிங் மேக்கர் அப்படின்னா 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர். எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ பெரிய மனிதர். அவரெல்லாம் தெய்வமாக இந்த மண் பார்த்ததுயா. எந்த செக்யூரிட்டியும் உள்ள வரலையா? எந்த கருப்பு பூனை படம் எங்க வருது? அதனால என் பையன் கட்டுரையில் எழுதலாம், யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், இது உண்மை. அந்த காலத்தில் மகாராஜாக்கள் வந்தால் யானைப்படை முன்னே வரும், இப்பொழுதெல்லாம் மந்திரிகள் வந்தால் கருப்பு பூனைப்படை முன்னே வருகிறது. அன்று யானைக்கு காலம், இன்றைக்கு பூனைக்கு காலம்னு எழுதலாம் சார். எந்த செக்யூரிட்டி சார்? பெருந்தலைவர் காமராஜர் தூங்க போறாரு, ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கியோட நிற்கிறாரு. ஏய் நீ எதுக்கு இங்கே நிற்கிறேன்னாரு. உங்களுக்கு காவல், வெளியே போய் நில்லு, நீ நிம்மதியாக தூங்குவோம், நானும் நிம்மதியாக தூங்குவேன்னாரு. என்ன ஒரு ஆய்வு பாருங்க. அத மாதிரி ஒரு மனிதனை இந்த பிறவியில பார்க்க முடியுமான்னு தெரியல சார். ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படிப்பட்ட மனுஷன் சார். இறப்புக்கு பிறகு அவருடைய பாக்கெட்ல இருந்தது 60 ரூபாய் சார், 6 வேட்டி 6 சட்டை சார், ஒரு கருப்பு காரு சார். அந்த கருப்பு காரை கட்சி அலுவலகம் எடுத்துக்கொண்டது நினைவு சின்னமாக. அவர் வாழ்ந்த வாடகை வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டான். 60 ரூபாயும் 6 வேட்டியும் 6 சட்டையும் அரசாங்கம் நினைவு சின்னமா வச்சுக்கிட்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, பெயரை மக்கள் எடுத்துக்கொண்டார்களையா. அதான் அவருடைய பெற்ற வாழ்க்கை.